ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நாம் இன்றைக்கி மொகப்பேர், அதாவது ஒன் ஆஃப் த ப்ரைம் ஏரியா இன் மொகப்பேர், கலெக்டர் நகர் சிக்னல்னு சொல்லுவாங்க, திருமங்கலம் ஆன் மெயின் ரோட் டு அம்பத்தூர் எஸ்டேட் போகிற ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே பேரல் ரோட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிராண்ட் நியூ ஃப்ளாட். ஸோ 2 புது ஃப்ளாட்டு. ஸோ பில்டர் கன்சர்ன்லேயே இருக்குது. வாங்குறவங்க தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 2 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஒன்று வந்து 1360 ஸ்கொயர் ஃபீட்டும், இன்னொன்று 1450 ஸ்கொயர் ஃபீட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல சூப்பர் ப்ராப்பர்ட்டி. இது வந்து அம்பத்தூர் திருமங்கலம் மெயின் ரோட்லேருந்து அம்பத்தூர் போகிற ஜங்ஷன். இது வந்து கலெக்டர் நகர் சிக்னல்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல் சிக்னல். நம்ம உள்ளே போகிறோம். ஸோ ஜஸ்ட் சிக்னல், அதாவது ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, மோஸ்ட் க்ரௌடட் ஏரியானா இங்கே இந்த சரௌண்டிங்கில் இல்லாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஏரியா, ரொம்ப 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 காஸ்ட்லியான ஒரு ஏரியா. சென்னை சிட்டிக்கே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 43-44 ஸ்கூல் வந்திருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இயர்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஸ்கூல்ஸ் உள்ளே வருது. ஸோ டோட்டலாக ஒரு 47 ஸ்கூல் வருதுங்க உள்ளே. ஸோ இது வந்து கலெக்டர் நகர் சிக்னல் மெயின் ரோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிக்னல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் அட்ஜசன்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து கலெக்டர் நகர் சிக்னல் உள்ள. இது வந்து ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ நீங்கள் இந்த மெயின் ரோட்டில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 150-200 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இட்ஸ் அ பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸோ 2 ப்ராப்பர்ட்டி அவைலபிள், ஒன்று நார்த் அண்ட் சவுத், 2 ஃபேஸிங் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வாங்க பார்க்கலாம். அண்ட் இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங். ஸோ உள்ள ஃப்ளாட்டுக்குள்ளே வந்திருக்கோம். 2 கார் பார்க்கிங் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்க்கும் 2 கார் பார்க்கிங். ஆல்ரெடி இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஃபைனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வேறு ஆல்ரெடி பண்ண ப்ராப்பர்ட்டியை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் 6 வீடுங்க. 3600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 6 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 3 பெட்ரூம் தான், நார்த் ஃபேஸிங் அண்ட் சவுத் ஃபேஸிங். ஒரு ஈச் ஃப்ளோரில் 2 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் திருமங்கலம் மெயின் ரோடு. நான் இது ஏன் இவ்வளோ பர்டிகுலராக காட்டுறேன்னா, ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எந்த லெவலில் இருக்குன்றதை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 2 கார் பார்க்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 கார் பார்க்கு. இட்ஸ் அ பிராண்ட் நியூ. ஆல்மோஸ்ட் 4 அப்பார்ட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஒன்று சவுத் ஃபேஸிங் அண்ட் ஒன்று நார்த் ஃபேஸிங். சவுத் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 1450 ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் நார்த் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 1360 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து ஒவ்வொருத்தருக்கான கார் பார்க்கிங். ஸோ இங்கே 2, அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரண்ட்டில் வேறு இருக்குது. ஸோ இங்கே வந்து பவர் பேக்கப் வர போகுதுங்க, பவர் பேக்கப்பு. ஸோ A to Z இங்கேருந்து தான், அதாவது என்ன சொல்கிறது, காமன் ஏரியா, லிஃப்ட்டு அண்ட் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பவர் பேக்கப் வரப்போகுது. காமன் ஏரியா இதில் ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே கார்பெட் ஏரியா, அதாவது கார்பெட் ஏரியா கம்மியாகவும் காமன் ஏரியாவும் அதிகமாகவும் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20% தான். பழைய பில்டர்ஸ் எல்லாம் எந்த லெவலில் எடுக்கிறாங்களோ அதே லெவலுக்கு தான் இவங்க வந்து இந்த 20% தான் கார்பெட் ஏரியா, காமன் ஏரியா எடுத்திருக்காங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா வந்த உடனே லிஃப்ட்டு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட்டு தான், ஸ்டில்ட்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸு. ஸோ இதில் நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அண்டு 2மே ஃபஸ்ட்டு தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எடுத்திருக்கோம். இது வந்து லிஃப்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லி பவர் பேக்கப் லிஃப்ட்டு. ஸோ ஸ்டெப்ஸு சேம் அதே வீடு தான், ஸ்கொயர் ஃபீட் கூட அண்ட் ஃபேஸிங் வந்து வேறு. சேம் லிஃப்ட்டு, பவர் பேக்கப் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1450 ஸ்கொயர் ஃபீட்டு சேலபிள் ஏரியா. ஸோ யூடிஎஸ் பார்த்திங்கன்னா 619 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 1.5 கிரவுண்டில் 1.5 கிரவுண்ட்ஸில். ஸோ மொத்தம் 6 வீடு வித் 2 கார் பார்க்ஸு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டது தான், அந்த 2 பெட்ரூம் போட்டது தான். 2 பெட்ரூம் சொல்கிறேன் பாருங்கள், 3 பெட்ரூம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வென்டிலேஷன். ஸோ ஜஸ்ட்டு இந்த இதெல்லாம் நெட்டெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு வாஷ்ரூமு, வெட்டு ட்ரை 2மே இருக்குது.
ஸோ இதில் ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு லாஃப்ட்டு நம்மளே தான் பண்ணிக்கணும். இதில் லாஃப்ட் இல்லை ரெடிமேட் வுட் ஒர்க் வார்ட்ரோப் ஏதாவது வாங்கி தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. கிச்சனும் நல்ல லேவிஷ் கிச்சன். ஸோ அந்த பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி தான் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து டிஷ்வாஷருக்கும் அண்ட் இதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்லேயும் அந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த 3 பெட்ரூம் பார்த்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா 2த்துக்குமே தனித்தனி அக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லேவிஷ் கிச்சன், நல்ல பெரிய கிச்சன் இது. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் கிச்சனு. ஸோ நல்ல வென்டிலேஷன். இது இந்த மாதிரியான கண்ணாடி போட்டதுனால உங்களுக்கு அந்த வென்டிலேஷன் சரியாக தெரியல. ஸோ இல்லைனா வென்டிலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவே வந்து லைட் கிட்ட எதுவுமே போடலை, லைட் எதுவுமே போடாமல் தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 2 டேப் இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது, இங்கே போர் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இதுக்கு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வுட் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம என்ன டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டைல் வந்து 2x4 டைலு. ஹால் கம் டைனிங்கு, நல்ல பெரிய ஹாலு. ஸோ ஹால் கம் டைனிங்கு. ஸோ இங்கே ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே டிஷ்வாஷர் வைக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு பிளானிங், ப்ளஸ் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ஒரு பிளானிங். ஜஸ்ட்டு மெயின் ரோடு. ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி. இதுதான் இருக்கிறதுல பெரிய ஸ்கொயர் ஃபீட்டு, 1450 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. வாங்கி வுட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து க்ளீனாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா GM ஃபிட்டிங்ஸு. அண்ட் பாத்ரூம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பேரிவேர் ஃபிட்டிங் தான். ஆன்டி ஸ்கிப்பபிள் டைல் இருக்குது, 3 ஃபேஸ் EV, கீழே காமன் ஏரியா, லிஃப்ட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இட்ஸ் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வென்டிலேஷன். லைட் எல்லாம் எதுவுமே போடலை. ஸோ நான் இதெல்லாம் ஏன் திருப்பி லைட் போடலை, நல்ல வென்டிலேஷன் சொல்கிறேன்னா, ஒரு வீட்டுக்கு முக்கியமாக தேவையே வந்து ஒரு என்ன இருக்கோ இல்லையோ வென்டிலேஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த ஃப்ளாட்டில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ எல்லாம் 2x4 டைல்ஸு. பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்கிப்பபிள் டைல்ஸ் எல்லாமே. ஸோ வெட்டு ட்ரை ரெண்டுமே இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே பிராண்டட்ஸ் தான். ஸோ எதுவுமே இந்த சின்ன குவாலிட்டியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் அ பிராண்ட் நியூ ஹவுஸ். ஸோ வர்றவங்க தான் பால் காய்ச்சி எல்லாம் பண்ணணும். ஸோ இது ஒரு பெட்ரூமு. இது வந்து கிட்ஸுக்கு யூஸ்வலி பண்ணலாம். ஸோ லேஃப்ட்டுக்கு இடம் இருக்குது, வார்ட்ரோப்புக்கு இடம் இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு விண்டோ, நல்ல வென்டிலேஷன். இது ஒரு அட்டாச்டு, சேம் திங். ஸோ கிட்ஸுக்குன்றதுனால ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ ஒரு நார்மலாக இருக்குது. ஸோ 2 பால்கனி, நல்ல ஹியூஜ் பால்கனி. ஸோ லிவிங் ஏரியா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் கம் டைனிங்கும் நல்ல பெரிய ஹால் கம் டைனிங்கு. ஸோ நல்ல வென்டிலேஷன். ஸோ இந்த டோர் நான் அந்த ரூமில் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த டோர் வந்து வெளியில் இருக்கிற லைட்டிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் காட்டும். பட் இங்கே நீங்களே பார்க்கலாம் 2த்துக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ இது எப்படி இருக்குது அண்ட் இது எப்படி இருக்குன்றது. ஸோ 3 பெட்ரூம். இந்த ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க மெயின் ரோடு. இப்போ ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலு. ஸோ கலெக்டர் நகர் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் முகப்பேருன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சது கலெக்டர் நகர் சிக்னல். அண்ட் அந்த கலெக்டர் நகர் சிக்னல்லே தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லா விதத்துலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இது ஒன்றும் மட்டும் கிடையாது எங்ககிட்ட. ஸோ ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதையும் பண்ணி கொடுக்குறோம்.
ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சேனலில் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.04 crores. ஸோ ஆல் இன்க்ளூசிவ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே சேர்த்து. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்யூ.